கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம் மையம் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்று இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், மனுஷனை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பிரபுக்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், செல்வங்களை பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், பட்டம் பதவி பார்க்கிலும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அதிசயங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், அற்புதங்கள் செய்திடும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பினோரை வாழ வைக்கும் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், நம்பிக்கையின் நங்கூரம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். தாகம் தீர்க்கும் ஜீவநதி இயேசு பெரியவர், ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு பெரியவர், தாகம் தீர்க்கும் ஜீவநதி இயேசு பெரியவர், ஜீவ அப்பம் நானே என்ற இயேசு பெரியவர், உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர், உலகிற்கு ஒளியான இயேசு பெரியவர், உத்தமனின் துணையான இயேசு பெரியவர், உத்தமனின் துணையான இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர், உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு பெரியவர், உலகில் உள்ள சாத்தானிலும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உறங்காமல் காத்திடும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், உன் குறைவை நிறைவாக்கும் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர்,
இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலோமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. யோனாவிலும் பெரியவர் என்று பாடிடு, சாலோமோனிலும் பெரியவர் என்று கூறிடு. தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு, தேவாலயத்திலும் பெரியவர் என்று எண்ணிடு. பெரிய காரியங்களை எதிர்பார்த்திரு, பெரிய காரியங்களை எதிர்பார்த்திரு. இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர், இயேசு பெரியவர், நம் இயேசு பெரிய. எல்லாம் முழங்கால் படிக்கலாம். என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, என்றென்றும் இயேசு பெரியவர், அவர் ஒருபோது அதிசயங்கள் செய்து. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மையுண்டாதாக. இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இம்மட்டமாக எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற தேவன் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு இங்கே பேச முடியாது நாங்கள் ஜெபம்ன்றோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வசனம் மூலமாக எங்களோடு என்ன பேச வேணும் கர்த்தர் எங்களோடு பேசி எங்களை ஆசீர்வதிக்க முடியா. இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொருவோடு தேவன் இங்கே பேச வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவரீ, அதுக்கு தடை செய்கிற காரியத்தெல்லாம் இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்குகிறோம். இன்றைக்கும் எங்களுக்குள்ளாய் ஆண்டவர் விதைக்கப்படுகிற விதையா வசனமான வார்த்தையானது எங்களுக்குள்ளாய் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருக தடைகள்லாம் கத்தை நீக்கி ஆண்டவர் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு கேட்க பரிசுத்த ஆவி எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதித்து பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தை சோதரம் மறுபடியும் வாசிக்கிற எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளர அல்லவே. இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் பார்க்க போகிறோம். தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நம்முடைய பிரயாசங்கள் தேவனால் மறக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் பிரயாசங்கள், நாம் எடுக்கிற பிரயாசங்கள் ஒரு நாளும் தேவன் மறந்து போகிறவர் அல்ல, அவர் மறக்கிறவரும் அல்ல. நம்ம அவர் நாமத்தை நிமித்தம் காண்பிக்கிற அல்லது நாம் வெளிப்படுத்துகிற நம்ம செய்கிற இந்த பிரயாசங்கள், அந்த முயற்சிகளை, அந்த கிரியைகளை கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளை நம்ம சில வேளை நம்ம ஆண்டவர் இப்போ இப்படி தேடி போகிறது, சில வேளையில் நம்ம நினைக்கிற என்ன இதெல்லாம் இந்த டைம் வேஸ்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு வேளை நினைக்கலாம். நான் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், நம் கர்த்தருக்காக அல்ல அவர் நாமத்தின் நிமித்தம் நாம் என்னெல்லாம் செய்கிறோமோ அத்தனை பிரயாசங்களுக்கும் நிச்சயமாய் பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அதெல்லாம் மறக்கிறவர் அல்ல.
அந்த நெருக்கத்தில், இந்த போராட்டத்தில், அந்த நாம் கர்த்தரை தேடுகிற காரியங்கள், நாம் செபிக்கிற ஜெபங்கள், நம்முடைய வேதத்தின்படி நடக்கிற காரியங்கள், நாம் நீதியாய் வாழுகிற காரியங்கள், உத்தமமாய் வாழுகிற காரியங்கள், நாம் கொடுக்கிற காரியங்கள், நாம் செய்கிற ஊழியங்கள், செய்கிற கர்த்தருக்கென்று செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நம்ம எல்லா பிரயாசங்களுக்கும் அவர் ஏற்ற பலனை தந்து, ஏற்ற பிரதிபலனை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் நீங்கள் அதிகமாக நான் ஆண்டவரை தேடி வாங்க, ஆண்டவரை வாங்க. அது ஏன்னா அந்த பிரயாசங்களை கர்த்தர் என்ன செய்கிறது இல்லை, அவர் மறக்கிறவர் அல்ல. நாம் தேவனுக்கு என்ன செய்ய, ஒரு சின்ன காரியத்தை கூட ஆண்டவர் தம் கணக்கிலே வைத்து அதற்கு ஆண்டவர் பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார். யாருக்கும் அவர் யார் இல்லை, கடனாளி அல்லவே அல்ல. செய்கிற ஒரு சின்ன காரியத்தை கூட தேவன் அதுக்கேற்ற பலனை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் ஏசாயா 45ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இங்கே வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஏசாயா 45:19 நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினது இல்லை, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர். இங்கே பார்க்க, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னது இல்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்கிறவர் இல்லை. சரி பா என்று அவர் ஒரு நாள் அப்படி சொல்கிறவர் அல்லவே அல்ல. தேடுங்கள் சொல்லிட்டு அவர் அமைதியாக இருக்கார். தேடுங்கள், என்னை நோக்கி கூப்பிடுங்க, என்னை நோக்கி பாருங்க, நீங்கள் விசுவாசிங்கள், என்னை கவனிங்க, என்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்வாரனால் அதுக்கேற்ற பலனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிரயாசத்துக்கு கர்த்தர் நிச்சயமாக நம்ம என்ன செய்கிறாரு, அவர் பலனை வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம தான் என்ன செய்யணும், பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவாய் நாம் கர்த்தரை தேடுகிறதில்ல, கர்த்தரிடத்தை ஜெபிக்கிறதில்ல, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறதில்ல, உபவாசிக்கிறதில்ல, வசனத்தின் நடக்கிறதில்ல, உண்மையில், நீதியில், உத்தமத்தில், பரிசுத்தத்தில், நம்பிக்கையில், அவர் தேடுகிற அவரோடு இருக்கிற ஐக்கியத்தில், உறவில் நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுக்கு பிரதிஷ்டையாக வாழ்வதில், தேவனுக்கு தம்மை அர்ப்பணிக்கிறதில்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறதில்ல, இதெல்லாம் நாம் எடுக்கிற பிரயாசங்கள். நாம் தேவனுக்கென்று எடுக்கிற பிரயாசங்கள், தேவன் நிமித்தம் எடுக்கிற பிரயாசங்கள் ஒன்றும் வீணாய் போவது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய பிரயாசங்கள் அதிகமாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கி போனால் போதும் அப்படின்ட்டு நம்ம இந்த வாரத்தில் ஒரு நாள் போனால் போதும் அப்படின்ட்டு சில வேளை நம்ம என்ன செய்கிறோம், அதோட நிறுத்திடுறோம். பாருங்களேன், இன்றைக்கி நான் எவ்வளவு பிரயாசப்படுகிறேனோ அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தை இங்கே வாசித்து பார்க்கும் 2ஆம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். பிரயாசப்பட்டால் நிச்சயமாக பங்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரயாசங்களுக்கு நிச்சயமாய் பிரதிபலன் இருக்கிறது, பிரயாசங்களுக்கு நிச்சயமாய் பலன் இருக்கிறது. ஏனென்றால் நம் பிரயாசங்களை மறக்காத தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்ன பிரயாசங்கள் எடுக்கிறோமோ அது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு பதில் தரும். பிரயாசப்படுவோமானால் நமக்கு முந்தி பலனை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் விசுவாசிகளை நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளோ பிரயாசப்பட கர்த்தரை தேடுகிறதில்ல, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறதில்ல, அவர் முதன்மையாக வைக்கிறதில்ல, அவரை கனப்படுத்துகிற மகிமைப்படுத்துகிறதில்ல, அவரை புகழ்ச்சிப்படுத்துகிறத எவ்வளவு நாம் பிரயாசப்படுகிறேன். எதெல்லாம் நான் செய்தால், எந்தெந்த காரியத்தெல்லாம் நான் செய்தால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகும், மேன்மை உண்டாகும், கனம் உண்டாகும் என்ற அந்த பிரயாசம் நமக்கு தேவை.
அதுக்கென்று நான் எவ்வளோ பிரயாசம் எடுக்க வேண்டுமோ அவ்வளோ பிரயாசத்தை நாம் எடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அதற்கு அவர் பலனை வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரதமாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியைகளிலே எப்போதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நீங்கள் படுகிற பிரயாசம், நீங்கள் எடுக்கிற பிரயாசம் விரதமாய் இராதென்று அறிந்து அது எப்போ அதில் நம்ம என்ன செய்ய வேண்டுமா, நாம் பெருகுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம் பிரயாசங்கள் அதிகமாய் காணப்பட வேண்டும். எவ்வளவு அதிகமாய் அவ்வளோக்காய் கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் அதுக்கேற்ற பலனை அவர் தருகிறது, அதுக்கேற்ற நன்மையை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டால் தான் எந்த காரியம் வேணும்னாலும் பிரயாசப்பட்டால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ஆசீர்வாதம். சும்மாவே நான் இருப்பேன் ஆனாலும் எனக்கு ஆசீர்வாதம் வேணாம், அது முடியாது பாருங்கள். நாம் பிரயாசப்படணும். கர்த்தர் அதுக்கேற்ற பலனை தருகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவரை தேடுகிற, ஆண்டவர் காரியத்தில் முதலிடம் கொடுக்கறதுல நான் எவ்வளோ அதிகமாக நான் இருக்கிறேன் என்பதை நான் அறிய. ஏனென்றால் நான் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் விருதவாய் இல்லை. அது நிச்சயமாய் அதுக்கு அவர் பலனை தந்தவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார். அதை அறிந்து நம்ம கர்த்தரை தேடுகிற ஜனங்களாக இருக்கிறோம் வேண்டும். அதுக்காக ஆண்ட போனதான் பலன் அதுக்கு அப்படி அந்த சிந்தையோடு நம்ம தேடக்கூடாது. நாம் தேவனை தேடணும், நாம் ஜெபிக்கணும், நாம் வசனத்தை நடக்கணும் என்ற அந்த சிந்தை நமக்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டும். சங்கீதம் 58ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் பார்க்க. 58ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியில நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். மெய்யாய் நீதிமானுக்கு என்ன உண்டா, பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம பிரயாசப்படணும். ஆண்டவரை எவ்வளோ இந்த ஆண்ட வருகைக்குள்ளாக எவ்வளவாய் கர்த்தரை நாம் தேட வேண்டுமோ அவ்வளோ பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட அத்தனைக்கும் கர்த்தர் நமக்கு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எவ்வளவாய் நான் பிரயாசப்படுகிறேன் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பிரயாசப்பட தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பாருங்களேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், நான் கட்டப்பட்டு இருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபிப்பதுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆசைகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். பரலோகத்தில் அதிக மேன்மையான நிலையுள்ளதமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து என்ன சொன்ன, ஆஸ்திகளை கொள்ளையிட கொடுத்தார்கள். பாருங்க என்ன, ஏன் இந்த பிரயாசத்துக்கு எனக்கு பலன் இருக்கு என்பதை அறிந்து அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எடுக்க ஒவ்வொரு ஆண்டவர் தேடுகிற ஒவ்வொரு காரியம், ஆண்டவருக்கென்று நாம் எடுக்கிற ஆண்டவர் காரிய நிமித்தம் அல்லது ஆவிக்குரிய காரியங்கள் நிமித்தம் எடுக்கிற எல்லா பிரயாசங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு அவர் பலனை வைத்திருக்கிறார். நம்ம நிச்சயமாக அந்த பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது நிச்சயம் தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அதுக்கேற்ற நன்மையும் அவர் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம பிரயாசங்கள் அதிகமாய் மாறும். கர்த்தரை தேடுகிற காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்கள், வசனத்தை வாசிக்கிற, வசனத்தில் நடக்கிற காரியங்கள்,
நாம் சாட்சியாய் வாழ்கிற, நீதியாய் வாழ, உத்தமமாய் பரிசுத்தம் வாழ்கிற அதிகமாய் காணப்படணும். அப்போதான் நம்ம வாழ்க்கை இன்னும் கர்த்தர் என்ன செய்வார், நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம், நீதிமொழி 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. எல்லா பிரயாசங்களுக்கும் பிரயோஜனம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, நன்மை உண்டு. கர்த்தர் நம்மை அப்படியாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாரு, நான் ஆண்டவர்கிட்ட இது தேடினேன், நான் ஆண்டவர் தேடினேன், இதெல்லாம் என் வாழ்க்கையில் கிடைக்கல என்று ஒரு நாள் நம்ம சொல்லாதபடிக்கு நம்ம எவ்வளவாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்துகிற, மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறதுனால நம்ம ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பிரயாசத்துக்கு, அது ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், அது பூமிக்குரிய காரியமாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய பிரயாசங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவர் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலைகள் நம்மளுக்கு மாறா இருக்கலாம், சூழ்நிலைகள் எதில் மாறா இருக்கலாம், ஆனாலும் ஒன்று அறிந்து கொள்ள, நான் பிரயாசப்படுறேன், கர்த்தர் அதை நிச்சயமாக எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் அதான் சொல்லுது பாருங்களேன். பிரசங்கி 2:24 பார்க்கிறோம், மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மை இல்லை, இது தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. எது? பிரயாசத்தின் பலன். ஹல்லேலூயா. பிரயாசத்துக்கு ஏற்ற நன்மை, பிரயாசத்துக்கு ஏற்ற அற்புதங்கள், அதிசயங்கள் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. ஏன் பிரயாசத்தை என்ன செய்யல, அவ ஒரு நாளும் மறப்புறது இல்லவே இல்லை. அதில் நம்ம எவ்வளவு அத்தனைக்கும் கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். அதே 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நம்ம பார்க்க முடியும், அன்றைய மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுகிரகம். ஹல்லேலூயா. அது தேவனுடைய ஆசீர்வாதம். பிரயாசத்தின் பலனை பெறுது என்ன? அது தேவன் தருகிற ஆசீர்வாதம், தேவன் தருகிற ஈவு, தேவன் தர ஒரு தயவு, தேவன் தருகிற ஒரு கிருபை. சில வேலைகளிலே சில காரியங்களை நம்ம சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரை தேடுறதையோ ஆண்டவருக்காக சில காரியங்களை செய்கிறதையோ நம்ம செய்யாமல் இருக்கோம். மற்ற காரியம் தான் நமக்கு பெருசாக போயிடுது. அதனால் நம்ம தேவனை தேடணும், தேவனுடைய காரியங்களை தேடணும். தேவன் சொன்ன காரியங்களிலே நமக்கு இருக்கும்போது எவ்வளோ பிரயாசப்படுகிறோமோ அத்தனையும் கர்த்தர் நமக்கு நன்மையாய், ஆசீர்வாதமாய் அவர் நம்ம மாற்றுகிறவ. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க. பிரசங்கி 5:19 பார்க்கிறோம், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அணுகிறாங்க. பிரயாசத்தின் பலனில் அவன் என்ன மகிழ்ச்சியாக இருப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நம்ம காரியங்கள், தேவனை பிரயாசம் நம்ம ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் துக்கம் இருக்காது. வாழ்க்கையில் அவர் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேடி தேடி வெறுத்து போச்சுப்பா, ஜெபம் பண்ணி என்னால் சோர்ந்து போச்சு, அவ்வளோதான். இனி ஆண்டவர் தேடவும் கூடாது, நம்ம ஜெபிக்கவும் கூடாது, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இவங்க மாற மாட்டேன், அவங்க மாட்டேன், இந்த காரியம் மாறணும். சரி, எதுக்கு ஜெபம் பண்ணி, எதுக்கு ஆண்டவர் தேடணும், ஆண்டவர் தேடி என்ன பிரயோஜனம்? சில வேளை அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் பாருங்கள். இல்லை, நாம் பார்க்கிறோம் தன் பிரயாசத்திலே அவன் மகிழ்ச்சியாக இருப்பதுக்கு அவனுக்கு எனக்கு செய்கிற ஆண்டவர் அவனுக்கு அதிகாரத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், அதான் நாம் சில வேலைகளில் நம்ம இந்த காரியம் நடக்கலை, அந்த காரியம் நடக்க அப்படியே விட்டுறோம். இல்லை, நடக்கதே இல்லையோ நாம் எடுக்கிற பிரயாசங்களை நான் சோர்ந்து போகாமல் என் பிரயாசங்கள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிரயாசங்கள் எடுக்க 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 நிச்சயமாக அந்த எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறவர் ஏற்ற வேலை அதுக்கேற்ற பலனை தந்து நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அவர் நம்மை வைத்து நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார்.
இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம் எப்படியா நாம் பிரயாசப்படுகிறோம் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது அங்கே நான் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10:16 நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் பிறப்பிக்கும். நீதிமன்ற பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும். இன்றைக்கு நாம் பிரயாசப்படுகிறோம். இந்த பிரயாசம் ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கிறதா அழிவுக்கு ஏதுவாக இருக்கிறதா பார்க்கணும். எனக்கு பிரயாசப்படுறோம். என்ன காரியத்தை அதிகமாக பிரயாசப்படுறேன்னா அழிவுக்கு ஏதுவாக இருக்கிற காரியத்தில் அதிகமாக பிரயாசம். அப்படியே உலக காரியத்தில் என்ன செய்கிறோம்? அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டு உலக காரியங்கள்லாம் அழிந்து போகிற ஒரு காரியம். ஆனால் அந்த காரியத்தில் நம்ம அதிகமாக பிரயாசப்படுகிறோம். ஆனால் எது எனக்கு ஜீவனோ அதில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பிரயாசப்பட மாட்டோம். அதுவாக வரும்போது நம்ம எதை தான் செலக்ட் பண்ணுறோம்? உலக காரியங்கள் தான் செலக்ட் பண்ணுறோம். ஆண்டவராக உலகமாக வரும்போது எது எனக்கு மேலாக தோணுதுன்னா உலக காரியம் தான் மேலாக தோணுது. ஆனால் அது என்ன? அது ஜீவன் இல்லாதது, அது அழிவுக்கு ஏதுவான காரியம். அதில் தான் நம்ம அதிகமாக பிரயாசங்கள் காணப்படுகிறது. ஆனால் ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பிரயாசப்பட மாட்டோம். அதான் நான் பார்க்கிறேன். இப்போ நீதிமானுடைய பிரயாசம் எப்படி இருக்குமா? ஜீவனை பிறப்பிக்கிறதா இருக்கு. அதனால என்னுடைய பிரயாசம் ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கா அழிவுக்கு ஏதுவாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, மாம்சத்துக்கு விதைக்கிறவன் மாம்சத்துக்கு ஏற்ற காரியங்களை அறுப்பான், ஆவிக்கு விதைவன் ஆவிக்கு ஏற்றபடி நித்திய ஜீவனை பெறுவான் என்று வேதம் சொல்லுது. அதை என்னுடைய விசுவாசியாய் நாம் ஆண்டவராய் இயேசுவை அறிந்திருக்கிற நாம் அவரோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட நாம் என் வாழ்க்கையில் எந்த காரியம் எனக்கு மேலாக இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். நான் எந்த ஒருவேளை உலக காரியங்கள் தேவைதானே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதை நம்ம அதிகமாக பிரயாசப்படுகிறோம் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஜீவனுக்கு ஏதுவானவைகளிலே நம்ம அதிகமாக பிரயாசப்படுகிறது இல்லை. அதெல்லாம் சில நன்மைகள் சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெறாமல் இருக்கிறோம். ஆனால் நம்ம ஜீவனுக்கு ஏதுவானவைகளை நாம் பிரயாசப்படும் போது கர்த்தர் அதுக்கேற்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என்னுடைய பிரயாசம் ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கா அழிவுக்கு ஏதுவாக இருக்கிறதா நம்ம சிந்தித்து கவனித்து ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களிலே நாம் அதிகமாய் நாம் பிரயாசப்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒன்று இல்லாத காரியத்தை அதிகமாய் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒன்று இல்லாத காரியத்தில் அதிக நேரம் செலவழித்து கொண்டு இருக்கிறோம். ஒன்றில்லாத காரியத்துக்கு அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களுக்கோ ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை என்ன செய்யல நம்ம முடியல. நம்மால் அதிக நேரம் அதில் இருக்க முடியல. அதிக நேரம் நம்ம ஆண்டவர் காரியத்தை இருக்க முடியல மாலை. ஆனால் உலக காரியத்தை பாருங்களேன், மணிக்கணக்கான அதில் இருப்போம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம அறிந்திருக்கணும். ரட்சிக்கப்பட்ட நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் என் பிரயாசங்கள் எல்லாம் ஜீவனுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனுக்கு ஏது ஏனென்றால் நம்முடைய பிரயாசங்களை ஒரு நாளும் தேவனால மறக்கப்படுகிறது இல்லை. அத்தனை பிரயாசங்களுக்கு அவர் பலன் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பிரயாசங்கள் தேவனால் மறக்கப்படுது. அவர் அந்த பிரயாசங்களை அவர் என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அந்த பலன் என்னுடைய பிரயாசத்தினுடைய பலன் எப்படியா இருக்கும் என்று சொல்லி தான் ஒரு சில வேத சம்பவங்களை பார்த்து நாம் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். பிரயாசங்கள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அந்த என்னுடைய பிரயாசத்தை கத்த மறக்காம அவர் பலன் தருகிறாரு. அந்த பலன் என்னுடைய பிரயாசத்துக்கு கத்தர் கொடுக்கிற பலன் எப்படியா இருக்கும் என்பதுதான் ஒரு 5 காரியத்தை இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, தேவன் தருகிற பலன் ஒன்று பெரிதாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு பலன் தரும்போது அது எப்படி இருக்க? பெரிதாக இருக்கும்.
2, ஆண்டவர் தருகிற பலன் பெருக்கமாக இருக்கும். ஆண்டவனுக்கு பலன் அது பெருக்கமாக இருக்கும். 3, ஆண்டவர் தருகிற பலன் பெருமையாக இருக்கும். அந்த பலன் வரும்போது எனக்கு ஒரு பெருமையாக இருக்காது. 4, ஆண்டவர் தருகிற பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் பலனாக இருக்கும். அது பலனாக இருக்கும். 5, ஆண்டவர் தருகிற பலன் பெயராக இருக்கும். பெயராக இருக்கும். இந்த 5 தேவன் கொடுக்கிற பலன் இப்படிப்பட்டதாக ஆண்டவர் இருக்கிறதுனால நம்முடைய பிரயாசங்கள் அதிகமாய் நம்ம காணப்படணும். வாழ்க்கையில் பிரயாசங்கள் அதிகமாக இருக்கணும். அது நான் தேர்றதுக்கு எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு பலன் கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் நான் எவ்வளோ பிரயாசங்கள் என் வாழ்க்கையில் நான் சேர்த்து வைக்கிறேன், எவ்வளோ பிரயாசங்கள் வாழ்க்கையில் அதிகமாகிறதோ அவளுக்கு அதிகமாக எனக்கு ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அதை அவர் மறக்கிறது இல்லை. ஒருவேளை நான் மறந்தாலும் மறவாது இருக்க தேவன் ஒருவர் இருக்கிறார். நிச்சயமாக என்னுடைய ஒவ்வொரு பிரயாசங்களுக்கும் சின்னதாக இருந்தாலும் பெரிதாக இருந்தாலும் ஒவ்வொரு காரியங்களுக்கு, சபைக்காக செய்கிற காரியங்கள், ஊழியத்திலே காணப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் பலனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நம்ம அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்ம அவர் நாமத்துக்காக நாம் காண்பிக்கிற அல்லது நாம் வெளிப்பட செய்கிற அந்த அன்பின் பிரயாசங்களை ஒரு நாள் அவர் மறப்பதற்கு அவர் அநீதியுள்ளவர் அல்லவே அல்ல. நம் தேவன் நீதியுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் சின்ன காரியம் செய்தவர்களுக்கு அவர் பலனை வைத்திருக்க அந்த நம்பிக்கையோடு, அந்த விசுவாசத்தோடு, அந்த எதிர்பார்ப்போடு உங்கள் பிரயாசங்களை நீங்கள் அதிகப்படுத்துங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அந்த பலன் எப்படி, அந்த பிரயாச ஆண்டவர் கொடுக்கிற அந்த பலன் ஒன்று பார்க்கிறோம், அது பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவனை என்னுடைய பிரயாசத்துக்கு பலன் கொடுக்கும் போது ஒருவேளை என்னுடைய பிரயாசங்கள் ஒருவேளை சின்னதாக இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய பிரயாசங்கள் சொற்பமானதாக இருக்கலாம். ஆனால் அந்த பிரயாசத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலனோ அது பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. அது சொற்பமாய் அற்பமாய் அது இருக்காது, அது கொஞ்சமாக இருக்கு, அது பெரிதாய் காணப்படும். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லணும், அந்த பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அதுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கும் போது அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. அநேக வசனங்களை பார்க்கும்போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்கிற எல்லாமே பெருசாக தான் கர்த்தர் செய்கிறாரே தவிர எதையும் சொற்பமாய் செய்கிறதில்லை, அற்பமானதை கர்த்தர் செய்கிறதில்லை, சின்ன காரியத்தை செய்ய எல்லாமே பெரிய காரியங்களை தான் கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனங்களை பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்க அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார் என்று அவர் என்ன செய்ய, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்ய. ஒருவேளை என்னுடைய பிரயாசங்கள் சொற்பமாக இருந்தாலும், ஒருவேளை சொல்லப்படாத அளவுக்கு என் பிரயாசம் இல்லாமல் போனாலும், ஆனால் அது பலன் வரும்போது அது பெரிதாக இருக்கு. நான் சொல்கிற அளவுக்கு அது பெரிதாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பலனை அவர் நமக்காக தருகிற தேவனாக இருக்கும். ஒரு நாளும் இந்த பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பலன் இல்லாமல் போவது இல்லவே இல்லை. தேவன் நிச்சயமாக அதுக்கு ஏற்ற பலனை தந்து ஆசீர்வதிக்கிறவர். யோபு 2:21 பார்க்கிறோம், தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் பெரிய காரியம், பெரிதானவைகளை கர்த்தர் நமக்கு செய்த நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. 126ஆம் சங்கீதத்தில் இங்கே வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிற 126ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிற போல் இருந்தோம், அப்போது நம்முடைய வாய் நகப்பினாலும்
நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருந்தது. அப்போது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். அதனால என்னுடைய பலன் எப்படி இருக்கும் என்றால், என் பிரயாசத்துக்கு பலன் கர்த்தர் பெரிதாய் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பலன் வரும்போது அது எனக்கு பெரிதாய் காணப்படாது, பெருசாய் நம்முடைய வாழ்க்கை அந்த பலன் காணப்படத்தக்கதாய் தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். எரேமியா 33:3 நாம் பார்க்கிறோம். என்னை நோக்கி கூப்பிட உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி அந்த வேத வசனங்களிலே நம்மால பார்க்க முடியும். தேவன் பெரிதா நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் நாம் பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்கிறவர். 111 சங்கீதம் 2ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவர்களுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகள், கர்த்தருடைய செய்கைகள் எல்லாம் பெரிதாய் காணப்படுகிறது. யோபு 37:5 கடைசி பார்க்கிறோம், கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய பலன் எப்படி இருக்குன்றா பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாசங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் நமக்காக செய்கிறது. அதனால் அதை நம்ம எதிர்பார்த்து அதை நம்பி அதை விசுவாசித்து என்னுடைய பிரயாசங்களை நாம் அதிகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதிக பிரயாசங்கள் நமக்கு இருக்கிறதோ நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த பலன் நமக்கு பெரிதாக இருக்கத்தக்க தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அது நம்முடைய பிரயாசங்கள் ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கணும், ஒரு நாள் அழிவுக்கு ஏதுவாக நம்ம ஒரு நாள் அந்த பிரயாசம் இருக்கக்கூடாது. பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நான் ஆகாயத்துக்கு அடிக்கிற மாதிரி நான் என்ன பண்ண மாட்டேன், சிலமம் பண்ணேன்னு சொன்னேன். சிலமம் பண்ணேன்னு சொல்ல ஆகாயத்தை அடிப்பேன் அப்படின்லாம் ஒன்றும் இல்லாத நம்ம பிரயாசங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் வீணாய் ஓடினது இல்லைன்னு சொல்ல, வீணாய் பிரயாசப்பட்டது சில வேலையில் நான் எடுக்கிற பிரயாசங்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாததான் இருக்குது. அதுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். எடுக்க பிரயாசம் ஒன்று நமக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதில் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம இருக்கிறோம் பாருங்கள். அதனாலே எனக்கு ஒரு நன்மையும் இல்லை, ஆனால் அதில் தான் நான் அதிகமாக பிரயாசம். ஆனால் எது எனக்கு ஜீவனோ, எது எனக்கு ஆசீர்வாதமோ, எது எனக்கு பிரயோஜனமோ அதற்கு நம் தேவனுடைய காரியத்தை என்ன செய்ய மாட்டோம், நம்முடைய பிரயாசங்கள் இருக்க மாட்டேங்குது. அதனால் நம் ஜீவனுக்கு ஏதுவான பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணும். ஏனென்றால் கர்த்தர் அதுக்கு பலன் வச்சிருக்கிறாரு. அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வேதத்தில் நீங்கள் தாவீதை குறித்து நீங்கள் எடுத்து பார்ப்பீங்களானால் அவன் வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவன் அதிகமாக தேவனுக்கு இங்கே தேவனுக்காக தேவனுடைய காரியத்திலையும் அவன் அதிகமாய் பிரயாசப்படுகிறத இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். அவன் ஆடு மேய்க்கிறதுலேருந்து பார்க்கும்போது அவன் தேவனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறத பார்க்கிறோம். தேவனுடைய காரியங்களுக்கு அதிகமாய் அவன் என்ன செய்ய அவன் முக்கியத்தை தருகிறத இந்த தாவீதுடைய வாழ்க்கையை நம்மளால் பார்க்க முடியும். பாருங்க, அதனால் அவனுக்கு பிரயாசத்தை கர்த்தர் என்ன பண்ணினாரு, அவனுக்கு பலன் தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் எப்படி இருந்ததுன்னா அது பெரிதாக இருந்தது. அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தாலும் அவன் பிரயாசத்தை கர்த்தர் என்ன செய்தார், பலன். அந்த பலன் எப்படி இருந்ததுன்னா பெரிதாக என்ன, ஆடு மேய்க்கிறவன் அரசனாகி மாறினான். ஹல்லேலூயா. அவன் பலன் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஆடு மேய்க்கிறவன் தான். நான் ஆடு மேய்க்கிற எப்படி அரசனாக மாற முடியும்? முடியாது. ஆனால் ஆடு மேய்க்கிற அரசனாக மாற முடிந்த ஏன், அவன் எடுத்த பிரயாசங்கள், அவன் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரயாசங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. நம்முடைய வாழ்க்கையில் நம் பிரயாசங்களை கர்த்தர் மிக பலன் தருகிற
தேவனாக இருக்க. தாவீதின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் அதிகமாய் தேவனுடைய காரியத்துக்கு, தேவனுடைய காரியங்களிலே தேவனுக்கு அவன் முக்கியத்துவம் தருகிறவனாய், அவரை தேடுகிறவனாக காணப்பட்டான். அது மாத்திரமில்லை, தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு அதிகமாய் அவன் தன் வாழ்க்கையை அவன் முக்கியப்படுத்தி அவன் தேவனுடைய காரியங்களில் இந்த தாவீதுடைய வாழ்க்கை இங்கே இருக்கிறத பார்க்க அவன் சொல்கிறான். தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் எப்படி இருந்தேன்? நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். தேவனுடைய காரியம் தான் அவனுக்கு முக்கியமாக இருந்தேன். என் ஆத்துமா தேவன் மேலே வாஞ்சியாக இருக்கு. ஆனால் நீரோட வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா தேவன் மேலே தாகமாக இருக்குதுன்னு சொல்லி அவன் தாவீதுடைய வாழ்க்கையில் இங்கே நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் 42ஆம் சங்கீதத்தில் பார்க்கும்போது பார்க்கலாம். மானாலும் நீரோடை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது. 2வது பார்க்க, என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவன தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்போது தேவ சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுடைய பிரயாசங்களை இங்கே நாம் பார்க்க முடியும். அதனால தான் அவன் வாழ்க்கையில் பார்க்கிறோம், தேவன் அவனுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் அவனுக்கு தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலன் அவன் வாழ்க்கை எப்படி இருந்தா? பெரிதாக இருந்தது. என்ன? அவன் ராஜாவாக இங்கே மாறுகிறான். அவன் குடும்பத்தாரு கூட எதிர்பார்க்கல. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த ஈசாய் குடும்பத்தை, அந்த சாமுவேல் வந்து ஈசாய் குடும்பத்தை வந்து உன் பிள்ளைகளை எனக்கு முன்பாக அனுப்ப, உன் பிள்ளைகளை ஒரு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? ராஜாவை தெரிந்து கொண்டார் சொன்ன போது தாவீதை விட்டுட்டான். ஏன்? அதுக்கெல்லாம் இந்த தாவீது வர முடியாது, அதுக்கெல்லாம் அவன் லாய்க்கி இல்லை, அதெல்லாம் அவனால் இருக்க முடியும். அவன் ஆடு மேய்க்க தான் லாய்க்கி, ஆடு மேய்க்க தவிர ஒன்றும் தெரியாது. அப்படிதான் அவன் குடும்பத்தாரால் அவன் தள்ளப்பட்டான். சொந்த ஜனங்களாலே அவன் தள்ளப்பட்டவனாய், ஒதுக்கப்பட்டவனாய், அற்பமாய் எண்ணப்பட்டவனாய் இருந்தான். ஆனால் தேவன் அவனை தான் ராஜாவை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவனுடைய பிரயாசங்கள், தேவனுக்கு எடுத்த அவன் பிரயாசங்கள், தேவனுக்கென்று அவன் அர்ப்பணித்த காரியங்கள், தேவனுக்கென்று வாழ்ந்த காரியங்கள் எல்லாமே கர்த்தர் கணக்கு வச்சிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அவன் ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தாலும் அவன் என்ன பிரயாசப்பட்டானோ, அவன் வாழ்க்கை என்னென்ன பிரயாசம் இருந்தான், அவன் தேவனுக்கென்று அவன் எப்படி வாழ்ந்தான், தேவனுக்கென்று அவன் எப்படி நடந்தானோ அதுக்கெல்லாம் கர்த்தர் பலன் தந்தார். அல்லேலூயா. அந்த பலன் அவனுக்கு பெரிதாயும் இருக்குது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற பிரயாசங்களுக்கு ஒரு பலன் வைக்கிறவர், பலனை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க சொற்பம் எல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிற தேவன். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், சாலமோன் என்ன செய்தான்? பெரிய ஒரு ஆலயத்தை கட்டினான். ஆனால் அந்த ஆலயம் கட்டுவதற்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் யார் சம்பாதிச்சதுன்னா தாவீது தான் சம்பாதிச்சான். சாலமோன் ஒரு இதோட சம்பாதிக்கல. தன் அந்த பெரிய ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன பொண்ணு, வெள்ளி, மரம் என்னென்ன தேவைப்பட்டதோ அத்தனையும் யார் சம்பாதித்ததுனா, யார் சேர்த்து வச்சதுன்னா இந்த தாவீது தான் சேர்த்து வச்சு. நீங்கள் 1 நாளாகவும் 29ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே தாவீது சொல்கிற தன் கடைசி காலத்தில் தாவீது சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். 1 நாளாக 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாக இருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரிது, அது ஒரு மனுஷனுக்கல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. சொல்லிட்டு அவன் தொடர்ந்து சொல்கிறான், நான் என்னால் இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கும் பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்களையும், பலவிதமான கற்களையும், விலையேற பெற்ற சகல விதமான ரத்தினங்களையும்,
கற்பாலங்களையும் கோமேதக முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்து, இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தையுமே நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுக்கிறேன். ஆனால் அவன் எப்படி இருந்தான்? ஒரு தடியோடு இருந்தான். ஒரு தடியோட தான் இருந்தான். கோலியாத்தை சண்டை போடும்போது தடியோட தான் போனான். அவன் கேட்குறான், நான் நீ தடியோடு வர்றதுக்கு. ஆனால் இப்போது பார்க்குறோம், அவன் பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு என்னெல்லாம் எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவு இங்கே சேர்த்து. அவன் பாருங்களேன், அவனுடைய பலன் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஏனென்றா அவன் எடுத்த பிரயாசம். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரயாசம். தேவனுடைய பெட்டி கூடாரத்தில் இருக்கு, நானும் அரண்மனையில் இருக்கிறேன். அதான் தேவனுடைய ஆலயம் கட்டுற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், என் கட்டில் மேலே நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். என்னை தேவனை பெட்டிக்கென்று ஒரு ஆலயம் கட்டப்பட அதற்கென்று அவன் எல்லாவற்றையும் சவதரிக்கிறான் பாரு. அவனுடைய பிரயாசத்தை பார்க்கணும், அவன் வாஞ்சையை பார்க்க, அவன் தாகத்தை பார்க்க. அதெல்லாம் கர்த்தர் கண் என்ன பண்ண. அவன் வாழ்க்கை எவ்வளோ நெருக்கங்க வருது. சவுலானுக்கு விரோதமாக எழும்புகிறான், சொந்த பிள்ளைகள் விரோதமாக எழும்புகிறாங்க, நன்மை பெற்ற விரோதமாக எழும்புகிறாங்க, எத்தனையோ விரோதிகள் எழும்புகிறாங்க. ஆனாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணினார், ஒன்று மேற்கொள்ளாதடி செய்து அவனுடைய ராஜாவாய் கடைசி வரைக்கும் கர்த்தர் அவனை அமர பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவன் நன்மை எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. ஏன்? அவன் வாழ்க்கையில் இருந்த பிரயாசங்கள். அவன் நெருக்க ஆடு மேய்க்கும் போது அவன் இருந்த பிரயாசம். நாம் ஏன் ஆடு மேய்க்கணும், ஏன் இப்படி ஆண்டவர் விட்டுட்டாரு, ஏன் இப்படி எங்கள் அண்ணெல்லாம் நல்லா தானே இருக்கிறாங்க என்று அவன் முறுமுறுத்து கொண்டு இல்லை சொல்கிறான். என் ஆத்துமா தேவனையே அண்டி இருக்கிறது, என் ஆத்துமா தேவனையே நம்பி இருக்கு. ஆண்டவர், நான் பிறந்த முதல் உன்னுடைய சார்பில் நான் ஒன்றும் ஆதரவில் நான் இருக்கிறேன் சொல்லி தேவனை அவனை அண்டி கொண்டவனாய், தேவனை பற்றி கொண்டவனாய் அவன் காணப்பட்டான். அதாவது அவன் பிரயாசத்துக்கு ஆண்டவர் பலனை தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அது தாவீதுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை வைத்திருந்தார். எப்போது அவனுக்கு பலன் கொடுக்கணும் என்பதை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம், என் பிரயாசங்கள் எப்போதும் அதிகமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அந்த பிரயாசத்தை கத்த பலனை தந்த நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவாய் நாம் ஆண்டவரத்தை, எவ்வளவாய் ஆண்டவரை நம்புகிறோம், எவ்வளவாய் தேவனுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோங்க பார்க்கிறோம். அவன் சவதரித்தது எல்லாவற்றையும் அவன் எப்படி சவதரித்தான், சும்மா இல்லை, அவன் யுத்தம் பண்ணி அவன் என்ன செய்ய எல்லாவற்றையும் சவதரித்தான். லேசான இல்லை, ஒரு யுத்தம் பண்ணி தான் எல்லாவற்றையும் சவதரித்தான். ஆனால் அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு சவதரித்த எல்லாம் அவனுக்கென்று வைக்கலை, அவன் குமாரனுக்கென்று வைக்கலை, அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான். ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணிக்கிறான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம தேவனுக்கு எவ்வளவாய் அர்ப்பணிக்கிறோம், எவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் விட்டு கொடுக்கிறோம், எவ்வளவாய் தேவனிடத்தில் நம்ம பிரதிஷ்டையாக நம்ம வாழுகிறோம் என்பதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கு அந்த பிரயாசங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறதுனால தான் நாம் எதிர்பார்க்கிற, நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிற அந்த அளவு நன்மை ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கு. சொல்லுவோம், நான் இவ்வளோ எதிர்பார்த்தேன் ஆனால் இது கிடைக்காமல் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய இடத்துல என்ன இல்லை, பிரயாசங்கள் இல்லை. தேவனை எதிர்பார்க்கிற பிரயாசம் இல்லாததுனால அந்த நன்மை நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருக்குது. தாவீதுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாத பட்சத்திலும் அவன் வாழ்க்கையில் என்ன இருந்தது, பிரயாசங்கள் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பிரயாசம் அவன் வாழ்க்கை அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற நன்மையை கர்த்தர் தந்து அவனை ஆசீர்வதிக்கிறத பார்க்க அவனுடைய நன்மை, அவனுடைய பலன் பெரிதாக இருந்தது. எப்படிப்பட்ட பெரிதாக இருந்ததுன்னா, இம்மையிலும் அவன் நன்மை பெரிதாக இருந்தது, மறுமையிலும் நன்மை பெரிதாக இருக்கும். நம்முடைய பிரயாசங்கள் பார்க்கும்போது அது பெரிதாக இருக்கும்.
எந்த விதத்தில் என்றால் இம்மையிலும் நமக்கு அந்த அதனுடைய பலன் பெரிதாக இருக்கும், மறுமையிலும் அந்த பலன் நமக்கு பெரிதாக இருக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் வாழ்க்கை பார்க்கும்போது அவன் வாழ்க்கை பார்க்கும்போது அவன் நன்மை பெரிதாக இருக்கிறத இந்த வேத சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். அவன் வாழ்க்கையில் பார்ப்பீங்களானால் அவன் இம்மையிலும் மறுமையிலும் அவன் வாழ்க்கை நன்மை பெரிதாக இருந்தது. குறிப்பாக சொல்லும்போது அவனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அவன் நன்மை பெரிதாக இருந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் அவன் நன்மை பெரிதாக. என்ன? தாவீதின் குமாரன் என்ற ஆண்டவராய் இயேசு அழைக்கப்படுகிறத பார்க்க. தாவீதின் பேர் பழைய ஏற்பாட்டோட முடிஞ்சு போகலை. அவன் மரித்த பிறகு அவனுடைய பெயர் முடிஞ்சு போகலை. அவன் மரித்தாலும் அவன் பெயர் வந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பேர் அவன் மறைஞ்சு போனான், அவன் பேர் மறைஞ்சு போல. அவன் நன்மை எவ்வளோ பெரிதாக இருக்கு பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் அவன் பேர் இருந்தது, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இன்றைக்கு நாம் தாவீதின் பேரை என்ன செய்கிறோம்? சொல்லி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பெரிய நன்மை, அந்த பலன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ஏன்னா அந்த பிரயாசங்களுக்கு கத்த பலன் தருகிறவராக. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிரயாசப்படும் போது கத்த நமக்கு பலன் தருகிறவராக. அந்த பலன் பெரிதாக இருக்குது. எப்படி என்றால் இந்த பூமியிலும் நமக்கு அந்த பெரிதாக இருக்குது, இந்த இம்மையிலும் பெரிதாக இருக்கும், நம்ம மறுமையிலும் அந்த பலன் நமக்கு பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம இந்த பூமியில் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதை கேட்ட நன்மை எங்கேயும் தருவார். அதை கேட்ட நன்மையும் கத்தர் அங்கேயும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு பெரிய நன்மை, அவ்வளோ பலன், அவ்வளோ பெரிதாக இருக்குது நம்மளுக்கு. அதனால் நம்முடைய பிரயாசங்கள் ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கணும். அது அதிகமாக நாம் காணப்படும் போது நிச்சயமாக அந்த பலன் பெரிதாக இருந்து நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது நம் பிரயாசங்களுக்கு பலன் தருகிறவ. அந்த பலன் எப்படி இருக்கணும்னா பெருக்கமாக இருக்கும். அது கொஞ்சமாக இருக்காது, அது பெருக்கமாக இருக்கும். அளவிலே அது பெருக்கமாக இருக்கும் பாருங்க. அதே நம்முடைய வாழ்க்கையோட பிரயாசங்களுக்கு பலன் கொடுக்கும்போது அது கொஞ்சமாக இருக்காது, அது ஒரு எல்லைக்குள்ளே இருக்காது, அது பெருகி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் நன்மைகள், நம்முடைய ஆசீர்வாதங்கள்லாம் பெருகி அந்த பலன் வரும்போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவனுக்கு தருகிறவர். அதனால் பலன் வரும்போது அது பெருகி இருக்கத்தக்கது, அது பெருக்கமாக அது காணப்படும். நீங்கள் வேதத்தில் நாம் பார்க்கும்போது எபிரேயர் 6:14 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களனால் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஆசீர்வதிக்கணும் மாத்திரமல்ல, உன்னை நான் என்ன செய்வேன்? பெருகவும் பண்ணுவேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மை பெருக பண்ணுகிறவர். அல்லேலூயா. எண்ணிக்கையிலே பெருக பண்ணுகிற தேவன். எனக்கு இப்போ ஒரு ஆசீர்வாதம் தான் இருக்கு, கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். ஒரு நன்மை தான் இருக்கு, அநேக நன்மையை பெருக பண்ணுவார் ஆண்டவர். எப்போ என்றால் என்னுடைய பிரயாசங்கள் காணப்படும் போது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் பிரயாசங்கள் காணப்படும் போது இந்த பிரயாசங்களை பார்க்கிறவர் அதுக்கேற்ற நன்மை, அதுக்கேற்ற ஆசீர்வாதங்களை தருவார். அந்த பலன் வரும்போது அது எப்படி இருக்கு? எனக்கு பெருக்கமாக இருக்கும். எரேமியா 23 3 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அந்த வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எரேமியா 23 பார்க்கிறோம். நான் என் ஆடுகளில் மீதியாக இருப்பவர்களை தூரத்தில் இருந்து எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்போது அவைகள் பலுகி பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடுகளை மறுபடியும் அவர் என்ன செய்கிறாராம்? அவர் பலுகி பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மை அப்படியே ஆண்ட வைக்கிறவர் அல்ல, நம்மை அவர் பெருக பண்ணுகிற தேவன். வேத அழகாய் சொல்லி வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்வேன்? இடங்கொண்டு பெருகுவா என்று சொல்லி நம்முடைய நெருக்கங்களை மாற்றுகிறவர், ஒடுக்கத்தை கர்த்தர் மாற்றுகிற தேவன்.
நம்மை பெருகி இருக்கும்படி கர்த்தர் ஆண்டவர் என்ன செய்கிறார் நமக்கு வாழ்க்கையில் செய்கிறவர். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். மந்தை பெருகிறது போல பெருக பண்ணும். நாட்டு மந்தை எப்படி பெருகும் பாருங்களேன். ஒரு ஆடு ஒரே நேரத்தில் என்ன செய்யும்? 5-6 குட்டிகள் போடும் பாருங்க, எப்படி பெருகும் பாருங்க. அது போல கர்த்தருடைய வாழ்க்கையில் நன்மையை பெருக பண்ணு, ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலன் கொடுக்கும் போது அப்படியா நம்முடைய வாழ்க்கை எல்லாமே பெருகி இருக்கத்தக்கதாக தேவன் ஆசீர்வதிக்கிறவ. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பார்க்கிறோம். சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் என்று சொல்லி பெருக பண்ணுகிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை என்ன செய்கிறாரா? பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி வேத வசனம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 7ஆம் வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது பலுகி பெருகுங்கள் என்று வேதம் சொல்லும். ஆதியாகமம் 1:28 மனுஷனை உருவாக்கிட்ட பின்பு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லி. இந்த பூமியெல்லாம் அழிச்சிட்ட பிறகு நோவாயை பார்த்து சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகுங்கள். ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நான் பலுகி பெருக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய நன்மைகள், என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் பெருக்கமாக இருக்க வேண்டும். தேவன் அதுதான் ஆண்டவர் அப்படிதான் விரும்புகிறார். நம்ம அப்படியே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பு ஆண்டவர் தெரியுது முன்னே அப்படி தான் இருந்தோம், ஆண்டவர் தெரிஞ்சால் அப்படியே அதே போல தான் இருக்க என்று அல்ல. ஆண்டவரிடம் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் உயர்வையும் மேன்மைகளையும் அவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பெருகும்படி. எபேக்களை பார்த்து சொன்னாங்க, நீ கோடாய் கோடாயா என்ன செய்வ? பெருகுவாய். தேவனுடைய காரியம் என்ன? நாம் பெருக வேண்டும். எப்போது என்றால், எப்போ அது முடியும் என்றால், கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களை பார்க்கிறவன். நான் தேவனுக்கு என்ன எவ்வளோ பிரயாசப்படுறேன் பார்க்கிறவன். இந்த பிரயாசங்களை பார்க்கிறவ அதுக்கேற்ற பலனை தருவார். இந்த பலன் எப்படி இருக்கும்? நமக்கு பெருக்கமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருக்கமாக தேவன் அப்படியாய் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய பிரயாசங்களை நம்ம அதிகம் எவ்வளவாய் கர்த்தரை தேடணும், எவ்வளவாய் ஆண்டவர் காரியங்களில் இருக்க வேண்டும், அவ்வளவாய் நம்ம காணப்படணும். பாருங்க, சில வேளை நமக்கு தேவைப்பட்டால் தான் நம்ம தேடுறோம். நமக்கு சரி இப்போ ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் என்று நமக்கு என்ன எப்போ வாய்ப்பு கிடைக்குது, எப்போ வசதிக்கு அப்போ தான் நம்ம வரணும். தவிர தடைகள் இருந்தாலும் சில சூழ்நிலை இருந்தால் அதெல்லாம் மேற்கொண்டு ஆண்டவர் தேடணுன்ட்டு நம்ம இடத்துல இல்லாமல் போயிடுச்சு. முதல்ல அது போல் இருந்தது, ஆனால் இப்போலாம் அது இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் ஆனால் எப்போ தேடணும் எனக்கு டைம் வருதோ அப்போ தேடிக்கலாம். முதல் டைம் இல்லைனாலும் கூட, போகிறதுக்கு நேரம் இல்லைனா கூட, போகிறதுக்கு வழி இல்லைனா கூட நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் மேற்கொண்டு ஆண்டவர் ஆதியில் தேடணும். இப்போ அந்த தேடுதல் ஆண்டவர் கொடுக்குற முதல் இடம் அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. பிரயாசங்கள் இல்லை, அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் இல்லாமல் போகும். பிரயாசப்பட்டால் தான் கர்த்தர் நமக்கு வேண்டிய நன்மைகளை பலனை தருவார். அல்லேலூயா. இந்த பலன் கொடுக்கும்போது சும்மா சாதாரணமாக இருக்காது, அது பெருக்கமாக இருக்கும். அல்லேலூயா. அது பலன் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் சகல நன்மைகள் பெருகி இருக்கத்தக்கதாக கர்த்தர் செய்கிறது. இவர் நீங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்கும்போது, யோபின் வாழ்க்கையில் பார்க்கும்போது கர்த்தர் பார்க்குறோம், ஆண்டவர் அவனை பெருக பண்ணினான், அவனை பெருக பண்ணினான். யோபு 1ஆம் அதிகாரம், அவன் முந்தின நிலைமையும் ஒரு பெருக்கம், அவன் பிந்தின நிலைமையும் அதை விட ஒரு பெருக்கத்தை அந்த யோபினுடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். யோபு 1ஆம் அதிகாரம்
யோபை குறித்து சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது அவன் சொல்கிறான் பாருங்களேன். யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. இந்த சாத்தான் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. சம்பத்து என்ன இருந்ததா? தேசத்தில் பெருகிற்று. பாருங்க, ஏன்? அவனுடைய பிரயாசம் என்ன? 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று அவன் பிரயாசங்களை பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்பட உத்தமும் சன்மார்க்கம், பொல்லாப்பு விலகுற காரியம், இதெல்லாம் அவன் தேவனுக்கென்று தேவன் நிமித்தம் அவன் எடுத்த பிரயாசங்கள். இந்த பிரயாசங்களுக்கு ஆண்டு என்ன பண்ணினாரு? இங்கே பலன் தருகிற பார்க்கிறோம். பின்பும் பார்க்கும்போது அவன் முன்னிலைமை யோபு 42:12 பார்க்கிறோம். அவன் முன்னிலைமை காட்டி அவன் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதப்பா. பின்னிலைமை பெரிதாக இருக்கு. ஏன்? அவன் சோதிக்கப்பட்ட வேலையிலும் அவன் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. எல்லாம் போயிடுச்சு. அவன் சொன்ன ஒரே காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு 1:22 பார்க்க, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அடுத்து சரீரமெல்லாம் வியாதி, நடுத்தெருவில் உட்காந்து சொரிஞ்சு கொண்டு இருக்கிறான். இந்த நிலையை பார்த்து அந்த மனைவியால் தாங்க முடியல. அவன் மனைவி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? யோபு 2ஆம் அதிகாரம் 9, 10 பாதங்கள. அப்போது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்க. பிரயாசத்தை பாருங்களேன், எல்லாம் போயிடுச்சு, அடுத்தருக்கு வந்தாச்சு. அது மாத்த சரீரத்தில் வியாதி. ஆனால் அவன் இன்னும் என்ன தான் செய்கிறானா? உத்தமத்தை, அவன் பிரயாசத்தை பார்க்குறோம் பாரு. ஆனால் ஆண்டவர் நம்மளா இருந்தா, என்ன ஆண்டவர் இந்த நிலையில கொண்டு வந்துட்டீங்க, நான் உனக்கு என்னெல்லாம் செய்திருப்பேன், என்னென்னவோ சொல்லியிருப்பேன் பாருங்களேன். ஆனால் அவன் இன்னும் உத்தமத்தில் இருக்கிறீங்களா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால் 10ஆம் வசனம், அதற்காக நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுற. எந்த நிலையிலேருந்து சொல்கிறான்? படம் முறுக்க பருக்கள் சொரிஞ்சு கொண்டு இருக்கிறான். அந்த நிலையை சொல்கிறான், நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசுகிற. தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று என்றால் இவைகள் எல்லாவற்றையும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்ய. நாம் பிரயாசம் பாருங்களேன். ஆண்டோட நன்மை பெற்றோன்ன தீமை பெறலாமா? வெறும் நன்மையை மட்டும் பெற்றுக்கலாமா? தீமை இருந்தால் நன்மை செய்யணும், அதையும் பெற்றுக்கொள்ளணும்ல. அப்படிதான் அவன் பார்க்குறோம் பாரு. எனவே நம்ம ஆண்டவர்கிட்டருந்து வெறும் நன்மை மட்டும்தான் வரணும். அதுக்கு பதிலாக வேறு எதனா வந்துடுச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம்? நான் ஆண்டவர், நான் எப்படி இருந்தேன், நான் அவனுக்கு உமக்காண்டி எப்படி செய்தேன் என்ன நம்ம முறுமுறுக்க ஆரம்பிச்சிடறோம் பாருங்க. ஒரு சின்ன காரியம் கூட நமக்கு வரக்கூடாது, எல்லாமே ஆசீர்வாதமாக தான் வரணும் நம்மளுக்கு. ஆனால் இங்கே பார்க்குற அவன் எல்லாமே போயிடுச்சு. அவன் சொல்கிறான், நன்மை பெற்ற நான் தீமை பெற வேண்டுமா என்று. அவன் என்ன செய்யல, அவன் உதவினால பாவம் செய்யவில்லை. நீங்கள் யோபு 15ஆம் அதிகாரம், யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இது மட்டும் இல்லை, இந்த வியாதி அவன் சாவடிச்சாலும் பரவாயில்ல, நான் என்ன செய்ய மாட்டேன், அவரை தூஷிக்க மாட்டேன், அவரை விட்டு விலக மாட்டேன், அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னு ஆண்டவர் மேலுக்கு நம்பிக்கைலாம் போயிடுது. அவர் தேடுறதெல்லாம் போயிடுது. அவன் தேடினா பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை, எல்லாமே மாறி போகுது. இப்போ ஆண்டவர் தேடின என்ன ஜபம் பண்ண பிரயோஜனம், இன்னும் இதெல்லாம் செய்து என்ன பிரயோஜனம் என்று நம்முடைய நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. அதை இங்கே நாம் பார்க்கிறோம். என்னை கொண்டு போட்டாலும் அவரை தான் நான் நம்பி இருப்பேன்.
அவன் பிரயாசங்களை பார்க்கணும். இந்த பிரயாசங்களாம் பார்த்து தான் கர்த்தர் அவனுக்கு பலன் தந்தா. அந்த பலன் எப்படி இருந்ததுன்னா அவன் வாழ்க்கையில் பெருக்கமாக இருந்தது. அல்லேலூயா. என்ன முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமை பெருக்கமாக இருந்தது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் பெருக்க உண்டாக வேண்டும்னா பிரயாசமும் பெருகி இருக்க வேண்டும். எவ்வளோ பிரயாசப்படுகிறோமோ அவ்வளோமாய் கர்த்தர் பலன் தருவார். அந்த பலன் நமக்கு பெருக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி எந்த விதத்தில் அது பெருக்கமாக இருக்குமானால் பூமிக்குரிய காரியங்களையும் பெருக்கமாக இருக்கும், ஆவிக்குரிய காரியத்திலும் பெருக்கமாக இருக்கும். யோபினுடைய வாழ்க்கையில் பார்க்கிற முன்னிலைமை பின்னிலைமை என்று சொல்லுகிறது. முன்னிலைமை எதை காட்டுகிறது என்றால் பூமிக்குரிய காரியங்கள், பின்னிலைமை எதை காட்டுகிறது என்றால் ஆவிக்குரிய காரியங்கள். நம்முடைய பிரயாசங்களுக்கு பலன் தருகிறவர். அது எப்படி அது பெருக்கமாக இருக்கும். எப்படிப்பட்ட பெருக்கம் என்றால் நான் பூமிக்குரிய காரியங்களிலும் நம்மளுக்கு பெருக்கம் இருக்கும், அதே போல் ஆவிக்குரிய காரியத்திலும் நமக்கு பெருக்கம் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் நம்ம அந்த பிரயாசத்தை அவர் என்ன செய்கிறதில்ல, அவர் மறக்கிறது இல்லை. அதாவது கர்த்தர் நம்மை பெருக்கத்தை தருகிறவர். பூமிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய காரியம் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறவர், ஆவிக்குரிய காரியத்திலும் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபினுடைய வாழ்க்கை அவன் முன்னிலையத்திலும் பெருக்கமாக இருந்தான், அவன் பின்னிலையுமே அதை விட என்ன இருந்தது, அவன் வாழ்க்கையில் பெருக்கமாக இருந்தது. இதுக்கெல்லாம் ஒரு காரணம் என்னவென்றால் அவன் பிரயாசம். அவன் பட்ட பிரயாசங்களை ஒரு நாள் என்ன செய்யலை, ஆண்டவர் மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அப்படியாய் அவன் காணப்படுகிறத இங்கே நாம் பார்க்க முடியும். நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசித்த பிறகு யோபு 23ஆம் அதிகாரம் 23 13 வசனம் 14 வசனம் பாருங்க. அவரோ வென்றால் ஒரே மனமாயிருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார், அவருடைய சித்தத்தின் செய்வார், என குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்ட இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. பாருங்களேன், வார்த்தைகள் அவனுடைய செயல்கள் எல்லாம் அந்த பிரயாசங்களை ஒன்றிலும் தேவனை என்ன செய்யலை, அவன் முறுமுறுக்கவே இல்லை. பாருங்க, ஹல்லேலூயா. தேவன் அவன் அப்படியாக வாழ்க்கையில் பார்க்கிறோம். அந்த அவருடைய பிரயாசங்களை இந்த வேத வசனம் பார்க்கிறோம். இன்னொரு வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நீங்கள் 27ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருப்பதாக, என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன், என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை விட்டு விடேன், நான் உயிரோடு இருக்கணும், என் இறுதி என்னை நிந்திக்க. அவன் பிரயாசத்தை பார்க்க, யார் என்ன சொன்னாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் தேவனை விட்டு நான் விலகவே மாட்டேன்னு சொல்லி இந்த யோபினுடைய பிரயாசங்களை நம்மளால் பார்க்க முடியும். நாம் அந்த பிரயாசங்களை கண்டு ஆண்டு என்ன செய்ய அவனை இங்கே ஆசீர்வதிக்கிறத இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே 42ஆம் அதிகாரம், யோபு 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்போது தேமனானிய எலிபாசும் சுகியனான பில்தாத்தும் நாகாமத்தியான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்போது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யாரை பார்த்தாராம்? யோபை தான் பார்த்தார். அவன் நண்பர்களும் என்ன தான் பேசுனாங்க? தேவனுடைய காரியத்தை தான் பேசுனாங்க. யாரும் தேவனை தூஷிக்கலை, தேவனுடைய காரியத்தை தான் பேசுனாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் ஆண்டு யாரை பார்த்தாராம்?
யோபுவையை பார்த்தார். அல்லேலூயா. அவனிடத்தில் பிரயாசங்கள் இருந்தது. அந்த நெருக்கத்தில், அந்த வியாதியில், அந்த போராட, அந்த இழப்பின் மத்தியில் அவன் தேவனை குறை சொல்ல, தேவனை குறித்து அவன் முறுமுறுக்கலை. அந்த பிரயாசங்களை கர்த்தர் இங்கே பார்க்கறதா பார்க்குறோம். அல்லேலூயா. பார்த்து அவனை அவனுக்கு பலன் தருக. அந்த பலன் அவனுக்கு பெருக்கமாக இருக்கிறது இங்கே பாருங்க. போல தேவன் நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய பிரயாசங்கள் இருக்க வேண்டும். நான் நல்லா இருந்தால் தேடுவேன், நல்லா இல்லைனா தேட மாட்டேன். அப்படிலாம் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நான் எந்த நிலையில் இருந்தாலும், நான் உயரத்தில் இருந்தாலும் தேடுவேன், கீழே இருந்தாலும் தேட மாட்டேன். நான் இன்றைக்கு அப்படி தான் நம்ம வாழ்க்கை போயின்னு இருக்கு. நமக்கு கொஞ்சம் நம்முடைய சூழ்நிலை கொஞ்சம் கூட மாறக்கூடாது. கொஞ்சம் மாறினா கூட முதல்ல எங்கே தான் கை வைப்போம்? ஆண்டவர் காரியத்தில் தான் கை வைப்போம். மற்ற எங்கே வேணால் போயிடுவோம். கொஞ்சம் எதனா பிரச்சனை வந்து நம்ம எங்கே தான் வரமாட்டோம்? சபைக்கு தான் வரமாட்டோம், ஆண்டவர் தேடுறதான் வரமாட்டோம். ஆனால் மற்ற எல்லா இடத்துக்கும் போவோம் பாருங்கள். ஃபங்க்ஷனுக்கு போவோம், இங்கே போவோம், அங்கே போவோம், எங்கே வேணால் போவோம். ஆண்டவர்கிட்ட தான் வரமாட்டோம் பாருங்க. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் கர்த்தரை தேடுகிறத, கர்த்தரை நம்புகிறத, விசுவாசிக்கிறத, கர்த்தருக்கு முதலும் கொடுக்கிறத ஒரு நாளும் விட அந்த பிரயாசம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதை பார்த்து பலனை தந்து நம்மை அவர் ஆசுவாத பலன் பெருக்கமாக இருக்குது. எப்படிப்பட்டது? நம்ம அது நம்முடைய உலக காரியத்தை, உலக ஜீவியத்துக்கும் ஆவிக்குரிய ஜீவித்துக்கும் அது பெருக்கமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், நம்ம பிரயாசங்களுக்கு பலன் தருகிறவர். அது எப்படி இருக்கு? அது பெருமையாக இருக்கும். அது அந்த பலன் வரும்போது அது நம்ம வாழ்க்கைக்கு பெருமையாக இருக்கும். கர்த்தர் அந்த நன்மை, அந்த பலனாகி அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும்போது, அந்த மேன்மை, அந்த மகிமை வரும்போது அது நமக்கு பெருமையாக இருக்கும். கர்த்தர் அப்படியா நமக்கு பலன் தருகிறார். இப்போ வரும்போது நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம ஒரு நாளும் சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாதபடிக்கு அந்த பலனை வரும்போது அது நமக்கு பெருமையாக இருக்கும். பாருங்க, நம்ம காரியங்கள், நம்ம குடும்பங்கள் பெருமையாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா சில வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? நீங்கள் உபாகம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்கிறோம். உன்னை கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்க, நீ கீழாகாமல் மேலாகும். இந்த வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது இது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு பெருமை உண்டாகிற காரியம். கர்த்தரனை வாளாக்காமல் அவர் என்ன செய்ய போகிறார்? என்னை தலையாக்குகிறவர். நான் கீழாகாமல் அவர் என்னை மேலாக்குகிற தேவன் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை எங்கே நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனம் பார்த்தோம். உபாகம் 28:9-10 பார்க்கிறோம். நீ உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவரின் வழிகளை நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்போது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பாருங்களேன், ஆண்டவர் கொடுக்கிற அந்த பலன் அது பெருமையாக இருக்கும். பாருங்க, தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நாம் பெருமைப்படுகிறது, அவர் என்னை பெருமைப்படுத்துகிறது. நாம் சிலவே நம்மளே பெருமைப்படுத்து, நான் இப்படி பண்ண, அது பண்ண, இப்படி செய்த ஆண்டவர் நம்ம பெருமைப்படுத்துகிறோம். நம்ம அது அல்ல, கர்த்தர் நம்மை பெருமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அந்த அந்த பிரயாசங்களுக்கு கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். அந்த பலன் வரும்போது என் வாழ்க்கைக்கு, என் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், என்னுடைய குடும்பமாக இருக்க, அதெல்லாம் அது பெருமைப்படுற அளவுக்கு கர்த்தர் அந்த பலனை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பலன் வரும்போது என் வாழ்க்கை பெருமைப்படுற அளவுக்கு அந்த பலன் இருக்குங்க, பலன் இருக்கும். நீங்கள் உபாகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், உபாகம் 26:19 நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடி நீ உன் தேவனாய் கர்த்தரான எனக்கு
பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். பாருங்க, ஆண்டவனை எவ்வளவு பெருமைப்படுத்துகிறார் பாருங்க. பூமியில் உள்ள சகல ஜனங்களை புகழ்ச்சியும் கீழ்ச்சிலும் மகிழ் உன்னை சிறந்திருக்கும்படி செய்யும். இதெல்லாம் என்ன, நம்ம பெருமைப்படுறபடி கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு, நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே நம்முடைய வாழ்க்கை தேவன் ஒரு நாள் நம்மை அவர் சிறுமைப்படுத்துகிற தேவன் அல்லவே அல்ல. ஒருவேளை சூழ்நிலை நம்மை சிறுமைப்படுத்தலாம், ஒருவேளை நம்ம எதிர்த்து நிற்க காரியங்கள் எதிர்த்து நிற்கிறவங்க நம்மை சிறுமைப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ நம்மை பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தம்முடைய நமக்கு பலனை தந்து அவர் நம்மை பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கு. அதனால் நம்முடைய பிரயாசங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது நிச்சயமாக அந்த பிரயாசத்தை ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். அந்த பலன் என் வாழ்க்கையை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு அந்த பலன் இருக்கும். அல்லேலூயா. ஒருவேளை எல்லாரையும் நம்ம தாழ்ந்திருக்கலாம், எல்லாரையும் நம்ம அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம், எண்ணப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பலன் என் வாழ்க்கையை பெருமைப்படுத்துகிறதா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், நீங்கள் சாமுவேல் வாழ்க்கை குறித்து வாசித்து பார்ப்பீங்களானால், சாமுவேல் வாழ்க்கையை கர்த்தர் பெருமைப்படுத்துகிறத இந்த வேத சம்பவங்களிலே நம்மால பார்க்க முடியும். பாருங்க, அவன் நிலைமை என்னவோ சொல்லப்போனால் ஒரு அனாதையான ஒரு நிலைமை தான். ஏன் அவங்க அம்மா என்ன செஞ்சிட்டாங்க, குழந்தையில வந்து ஆலயத்தில் விட்டாங்க. பாருங்க, அவனை ஆதரிப்பதற்கு அவனை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. நம்ம பிள்ளைகளை என்ன செய்கிறோம், பார்த்து பார்த்து வளர்க்குறோம். பாருங்க, இங்கே போயிடுமா அங்கே போய் பார்த்து பார்த்து வளர்க்குறோம். ஆனால் இந்த சாமுவேலுக்கு நிலை அது போல் இல்லை. அவங்க அம்மா குழந்தையிலே இருக்கும்போது என்ன செய்யறாங்க, ஆலயத்தில் விட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. பாருங்கள், அந்த குழந்தை யார் கவனிப்பாங்க, யார் ஒரு கேட்பாரற்ற ஒரு நிலையில தான் அந்த குழந்தை இருக்குதுப்பா. இந்த சாமுவேல் குழந்தையா இருக்கும், அப்படி தான் இருக்கிறான். பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க, அவன் நிலைமை அப்படி தான் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனை பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. கர்த்தர் அவனை பெருமைப்படுத்துகிறத எங்களை பார்க்கிறேன். நீங்கள் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்களேன். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டும் உள்ள சகல இஸ்ரவேலுக்கும் விளங்கினது. யார், ஒரு அனாதை. ஒரு அனாதை என்ற நிலையில தான் அந்த அந்த ஆலயத்தில் அந்த சாமுவேல் இருக்கிறான். வேலைக்கு வேணே அவனுக்கு சாப்பாடு ஊட்டணும், சாப்பாடு கொடுக்கணும், அவனுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமே. ஒரு வேளை அவனை தான் எல்லாம் செய்து பலன்னு தெரியல. பாருங்களேன், அப்படிதான் அந்த ஆலயத்தில் அவன் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை என்ன பண்ணினாரு, அவன் பெருமைப்படுத்தினார். அல்லேலூயா. ஏன், அவனுடைய பிரயாசங்கள். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க சர்ச்சைக்கு கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. ஜெபத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்றாங்க. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இவனை சர்ச்சில் கொண்டு வந்து அம்மா போயிட்டாங்க. பாருங்க, அவன் அப்படியே தான் இருப்பான். அந்த அம்மா சரியா அதெல்லாம் செய்ய, அது மட்டும் அந்த அம்மா செய்யல. அந்த அம்மா இன்னொரு காரியம் செய்யுது இல்லை, அவன் சாவர வரைக்கும் அவன் தலையில் என்ன படக்கூடாது, கத்தி படக்கூடாது. பாருங்கண்ணா, அவன் சடையோடு இருப்பான். இன்னைக்கு பிள்ளைகளை நம்ம அழகு பார்க்கணும், ஆனால் அந்த பிள்ளை அது கூட இல்லை பாருங்க. ஆனாலும் அந்த பிள்ளை செய்த ஒரு காரியம் என்னவென்றா, அம்மா என்னை எங்கே வந்து கொண்டு விட்டாங்களோ அந்த இடத்துல இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, நீங்கள் அதே 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இன்னொரு வசனத்தை அந்த சாமி அந்த இதில் அந்த ஆலயத்தில் தான் அவன் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அவன் பிரயாசங்களை கர்த்தர் என்ன செய்தார், அவனை பார்க்கதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்களேன். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் ஏபத்தை தரித்தவனாய்
கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். 21ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் பார்க்கிறோம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எங்கே வளர்றாங்க, எப்படி வளர்றாங்க? நீ கர்த்தருடைய சந்நிதியில் பிள்ளைகளை வளர்க்குறோமா? கர்த்தருடைய பிரசன்னத்தில் பிள்ளைகளை வளர்க்குறோமா? கர்த்தருடைய வார்த்தையில் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் பிள்ளைகளை பார்க்கணும். இன்னைக்கு யார் சொல்லிக்கிறது? இவனு யாரும் இல்லை. ஆனால் அவன் தேவனுடைய சந்நிதானத்தில் அவன் வளர்ந்தான். பாருங்க, அவன் பிரயாசங்களை இங்கே பார்க்கணும், பிரயாசங்களை அவன் பார்க்கணும். அதனால தான் பாருங்க, அந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அவனை பெருமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவன் பெருமைப்படுறதுக்கு இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்க, நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை பார்ப்பீங்களா? அந்த ஈசாய் குடும்பத்துக்கிட்ட போகிறான் சாமுவேல், போகிறாரு. இங்கே போகும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கலேன். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லேமுக்கு போனான். அப்போது அந்த ஊரின் மூப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீ வருகிறது சமாதானமாய் என்றார்கள். ஒரு ஆள் எப்படி வந்தாங்களா? தத்தளிப்போடு. ஐயோ, சாமுவேல் ஐயா வந்துட்டாரு. எதுக்காக வந்தார்? தத்தளிப்போடு வரான். அப்படின்னா பாருங்களேன், நீ சாமுவேல் ஆண்டவர் எவ்வளவு பெருமைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஏன்? அவன் பிரயாசத்துக்கு கர்த்தர் பலன் தந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் மட்டும் பெரியவர்கள் கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கர்த்தருடைய சமூகத்துக்கு வரத்துக்கு தயங்கி கொண்டு இருக்கும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறதுக்கு கஷ்டப்படுறோம். போகணுமா அப்படி இருக்கிறோம். ஆனால் இங்கே அந்த சிறு பிள்ளையிலேயே தேவ சமூகத்தில் வளர்கிறத பார்க்கும், தேவ ஆலயத்தை வளர்கிறத பார்க்கணும், அவன் பிரயாசங்களை பார்க்கணும். அவனுக்கு அம்மா அவனுக்கு என்ன, அவன் மேலே என்ன பொருத்தனை பண்ணாங்களோ அதன்படியே அவன் வளர்கிறத பார்க்கணும். நீ பாட்டு நீ வாயத்தை வந்து சொல்லிட்டீங்க, அதுக்கெல்லாம் நான் செய்யணுமா? சில பிள்ளைகள் அது பிள்ளை கேட்குறாங்க பாரு, நீங்கள் சொன்னால் நான் செய்யணுமா, நீங்கள் சொன்னால் நான் நடக்கணுமா? அதுதான் பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை ஏன் அந்த பெருமை வந்ததுன்னா, அவன் தேவ சமூகத்தை வளர்ந்தான். அவனுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதன்படியே அவன் வளர்கிறத பார்க்குறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் பார்க்க பெயர் சபா மட்டும் அந்த பார்க்கிறோம், தான் முதல் பெயர் சபா மட்டும் அவன் ஒரு திருக்கரசி என்று கர்த்தர் விளங்க பண்ணினான். அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறவனாக இருந்தான். யாரு? சாமுவேல். பாருங்க எவ்வளோ பெருமை பாருங்க. ஏனென்றால் அவன் வாழ்க்கையில் காணப்பட்ட பிரயாசங்கள். இன்றைக்கி நாம் எவ்வளோ பிரயாசப்படுறோம். பெற்றோர்களும் பிரயாசப்படணும், பிள்ளைங்களும் பிரயாசம். வெறும் பெற்றோர் மட்டும் பிரயாசப்படணுன்னு பிள்ளைங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அது எல்லாமே எல்லாரும் பிரயாசப்படும். சில வேளை ஒரு குடும்பத்தை ஒத்தெல்லாம் பிரயாசப்படுவாங்க. குடும்பமே பிரயாசப்பட்டால் தான் நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். மற்றரையே பிரயாசப்பட்டுன்னு இருப்போம் போனாலும் அது நடக்காது. குடும்பமாக நம்ம கர்த்தரை என்ன செய்யணும்? பிரயாசப்படணும்பா. அப்போ தான் கர்த்தர் நம்மை பெருமைப்படுத்துவான். அந்த சாமுவேலை கர்த்தர் இங்கே பெருமை, அந்த பலன் வரும்போது அது அவனுக்கு பெருமையாக இருக்கிற பாரு. அவன் அந்த சின்ன வயதில் எவ்வளோ வேதனைப்பட்டானோ, எவ்வளோ ஒடுக்கப்பட்டானோ, எவ்வளோ அவன் கண்ணீர் விட்டானோ, அதுக்கேற்ற பலனை கர்த்தர் இங்கே தருகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். தேவன் அந்த ஆண்டவர் நம்மை பெருமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பார்க்க கர்த்தர் கொடுத்த அந்த பலன் அவனுக்கு பெருமையாக இருந்ததுப்பா. அதனால தேவன் நம்ம பிரயாசம் கொடுக்க பலன் அது பெருமையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறாரு. அதான் நம்ம அதை பார்க்க முடியும். பெருமையாக இருக்குது. அது எப்படி, அது பெருமை எப்படி இருக்கும் என்றால், அழிவுள்ள ராஜ்யத்திலும் அது பெருமையாக இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற பலன் அழிவில்லாத ராஜ்யத்திலும் பெருமையாக இருக்கும்.
இந்த அழிந்து போகிற இந்த உலகத்திலையும் கர்த்தர் கொடுக்கிற பலன் எனக்கு பெருமையாக இருக்கும். அழிவில்லாத ஒரு ராஜ்யத்திலையும் கர்த்தர் தருகிற பலன் எனக்கு பெருமையாக இருக்கும். இங்கே வேதத்தில் பார்க்குறோம், சாமுவேல் சிறு வயது அவன் பார்க்கிறோம், அவன் சிறு பருவத்தையும் பார்க்கிறோம், அவன் பெரியவனாய் வளர்ந்தான் பார்க்குறோம். இங்கே அந்த 1 சாமுவேல் 3:19 பார்க்கிறோம், சாமுவேல் வளர்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 26 பார்க்கிறோம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து, பிள்ளை பருவம் அதே போல் பெரியவனாக பருவம் என்று சொல்லப்படும். இந்த பிள்ளை பருவம் எதை காட்டுகிறது என்றால், அழிந்து போகிற ராஜ்யம். பிள்ளை பருவம் என்ன செய்யும்? நாளுக்கு நாள் அது அழிந்து போயிடும் பாருங்க. அழிந்து போகிற ராஜ்யம் பெரியவனாய் வளர்ந்து அது அழிவில்லாத ராஜ்யத்தை குறிக்கிறது. அதே நம்முடைய அழிந்து போகிற ராஜ்யத்திலும் அழிவில்லாத ராஜ்யத்திலும் கர்த்தர் கொடுக்கிற பலன் நமக்கு பெருமையாக இருக்கும், பெருமைப்படுத்துகிறதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில் அப்படியாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால் பிரயாசங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பலனை தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். இன்னும் 2 காரியத்தை 2 செகண்டில் சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆகிடுச்சு. பலனாயிருக்கு. கர்த்தர் கொடுக்கிற காரியம் பலனாயிருக்கு. பலன் என்று சொல்லும் போது இது சரீர பலனை குறிக்கல. பலன் என்று சொல்லும்போது இது நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய வளர்ச்சியை அல்லது நம்முடைய அஸ்திவாரத்தை, நம்முடைய ஆதாரத்தை இது குறிக்குது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நான் தேவன் கொடுக்க நம்ம பிரயாசுக்கு தேவன் தர பலன் நமக்கு அது பலனாக இருக்கு. நம்முடைய செழிப்பை காட்டுகிறது, நம்ம வளர்ச்சியை அதுதான் பலன். நம்ம வளர்ச்சியை காட்டு, நம்ம செழிப்பை காட்டு, வேறொன்று காட்டுகிறது, நம்முடைய அஸ்திபாரத்தை காட்டுகிறது. ஆனால் கர்த்தர் நம்முடைய பலனை, அது தேவன் கொடுக்கிற பலன் நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒரு செழிப்பாக, அஸ்திபாரமாக, அது வளர்ச்சியாக அது நம்மளுக்கு காணப்படும். உதாரணத்துக்கு நீங்கள் 92ஆம் 12ஆம் பார்க்க, நீதிமான் பனையை போல செழித்து லீவனை போல வளருவான் என்று சொல்லப்படுகிற நீதிமொழி 29-25 பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். தேவன் அப்படியா நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அது உதாரணமாக நீங்கள் ரூத்தினுடைய வாழ்க்கையில் இங்கே வாசித்து பார்ப்பீங்களானால், ரூத்தினுடைய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த பலன் அவள் வாழ்க்கையில் பலனாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நல்லா ரூத்தினிடத்தில் என்ன காணப்பட்டது? பிரயாசங்கள் காணப்பட்டது. பிரயாசங்கள் அந்த பிரயாசத்துக்கு ஆண்டு என்ன செய்த, அதுக்கேற்ற பலனை ஆண்ட ரூத்தினுடைய வாழ்க்கையில் இங்கே கொடுக்கிறத இங்கே நம்மளால் பார்க்க. அதாவது தேவன் நம் பிரயாசத்துக்கு பலன் அது நமக்கு பலனாக இருக்க. ரூத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது வாழ்க்கையில் செழிப்பை பார்க்குறோம், வாழ்க்கை ஒரு வளர்ச்சியை பார்க்குறோம், அது வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு அஸ்திபாரத்தை இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்கிறோம். ரூத்தினுடைய சரித்திரம் நல்லா தெரிந்த ஒரு காரியம் தான், அதை பார்க்கிறோம். பாருங்கள், தேவன் பலனாய் அது தேவன் கொடுத்த அந்த பலன் அவருக்கு பலனாய் இருக்கிறத நான் பார்க்கிறோம். அது அந்த பலன் எப்படிப்பட்டது இருக்கும் என்றால், உள்ளான மனுஷன் புறமான மனுஷனுக்கு அது பலனாக இருக்கும், உள்ளான மனுஷனுக்கு பலனாக இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற பலன், நான் பிரயாசப்படுகிறேன், பிரயாசங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கும்போது அந்த பலன் எப்படி இருக்க, பலனாக இருக்கு. எப்படி என்றால், புறமான மனுஷனுக்கும் அது பலனாக இருக்கும், உள்ளான மனுஷனுக்கும் அது பலனாக இருக்கும். அதுக்கு ஆதாரமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், நீங்கள் ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, முந்தின குணம் பிந்தின நற்குணம் என்று சொல்லி 2 குணத்தை பார்க்குறோம். முந்தின நற்குணம், பிந்தின நற்குணம் பார்க்குறோம். முந்தின நற்குணம் எதை காட்டுகிறது என்றால், புறமான மனுஷனை காட்டுகிறது. பிந்தின நற்குணம் உள்ளான மனுஷனை காட்டுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புறமான மனுஷனுக்கும் கர்த்தர் கொடுக்கிற பலன் நமக்கு பலனாக இருக்கும், உள்ளான மனுஷனுக்கும் கர்த்தர் கொடுக்கிற பலன் அது பலனாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நம் பிரயாசங்களுக்கு அவர் பலன் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஏன்னா 5ஆவதாக பார்க்கிறோம், கர்த்தர் தருகிற நம்முடைய பிரயாசங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பலன் எப்படி இருக்குன்னா, பெயராக இருக்கும்.
கர்த்தர் கொடுக்கிற பலன் அது நமக்கு ஒரு நற்பெயரை உண்டாக்கும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல பெயரை ஆண்டவர் கொடுக்கிற பலன் நமக்கு சமுதாயத்தில் சுற்றி ஜனத்தின் மத்தியில் நமக்கு ஒரு பேர் நிலைச்சிருக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இவங்க இந்த பேர் கொண்டவங்களா, அவங்க இப்படி இருப்பாங்க, அவங்க இப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க என்ற ஒரு பெயர் உண்டாகும்படி, ஒரு நல் பெயர், ஒரு நல்ல மதிப்பு ஒரு உண்டாகும்படி தேவனுடைய பலன் இருக்கும். ஹல்லேலூயா. நாம் படுகிற பிரயாசங்களுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை அவர் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களான்னா, நீங்கள் ஏசாயா 62 அதிகாரம் சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆச்சு. ஏசாயா 62 2 வசனத்தில் பார்க்குறோம், ஜாதிகள் உன் நீதியும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பாக, கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய், புதிய பேரால் நீ அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க பலன் உனக்கு பேரை உண்டு பண்ணும். உன் பேர் நிலைச்சிருக்கும்படி கர்த்தர் என்ன செய்வார், அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே 62 அதிகாரம் 4 வசனம் பார்க்கிறோம், நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கா, உன் தேசம் வாழ்க்கை பழங்கணும். பார்க்கிறேன், நீ எப்சிபா என்னும் பியூலா என்னும் சொல்லப்படும். கர்த்தர் நம் பேர் உண்டாகும்படி இங்கே செய்கிறத பாருங்க. 12 வசனத்தில் பார்க்கிறோம், அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர் என்று சொல்வார்கள். நீ தேடி கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயருவாய். கர்த்தர் நம் பிரயாசங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பலன் தர. அந்த பலன் எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு பேர் உண்டாகும்படி செய்வார். ஒரு பேர், சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் உண்டாகும்படி கர்த்தர் நம்முடைய பலன், அந்த பலன் அப்படியா இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல பேர் உண்டாகத்தக்கதாய் கர்த்தர் செய்வீங்க. எலிசாவின் வாழ்க்கையில் வாசித்து பார்க்கிறார், அவனுக்கென்று கர்த்தர் ஒரு பேரை ஆண்டவர் வச்சிருந்தார். சூழ்நிலை என்னமோ எலியாவின் கைகளில் தண்ணீர் வார்க்கிற சூழ்நிலை தான். ஆனால் கர்த்தர் அவன் வாழ்க்கையில் பார்க்கிற அந்த எலிசாவின் வாழ்க்கையில் எலிசா என்ற ஒரு பேர் உண்டாகும்படி கர்த்தர் வாழ்க்கையில் அவன் பலனை தருகிற பாருங்க. ஏன் அவனுடைய பலனை, அவன் பிரயாசங்களை பார்க்கணும். பெரிய பணக்காரன், எல்லாவற்றையும் விட்டுட்டு எலியா பின்ன ஊழியம் செய்ய முடியும். அந்த என்ன ஊழியம், அவன் சாப்பிட்டு கையை நீட்டுவா, தண்ணி ஊற்றணும். பாருங்களேன். ஆனால் அதை எலியாயை எடுத்துக்கொள்கிற வரைக்கும் அது உண்மையாய் செய்தார். ஹல்லேலூயா. அது எந்த முறுமுறுப்பான் செய்தார். இனி கர்த்தருடைய காரியத்தில் நம்ம என்ன செய்து கொள்ளுங்க, எப்படி செய்து கொள்ளும், உண்மையாக செய்கிறோமா, உத்தமாக செய்கிறோமா, முறுமுறுப்பில்லாமல் செய்கிறோமா என்று நாம் பார்க்கணும். அவனுடைய பிரயாசங்களுக்கு கர்த்தர் பலன் தந்தான். அந்த பலன் எப்படி இருந்ததுன்னா, பெயராக இருந்த அவனுக்கு ஒரு பெயரை உண்டு பண்ணுகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். தேவன் அப்படியாய் தேவன் நம்மை அவர் ஆசீர்வதி தேவன். அதனால் நம்முடைய பிரயாசங்களுக்கு கர்த்தர் நமக்கு பலன், அந்த நமக்கு ஒரு பேரை உண்டு பண்ணும். ஒருவேளை நம்ம பேரை குறித்து யாரும் தெரியாமல் இருக்கலாம், எலிசாவை குறித்து யாரும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எலிசாவை குறித்து அந்த தேசம் முழுவதும் அறியும்படி செய்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேசத்துக்கு அவன் தீர்க்கதரிசியாக மாறுகிறப்பான். அவனை சொல்லும்போது சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாக இருந்தவரே என்று அவனை குறித்து சொல்லப்படுகிறது. பாருங்க என்ன ஒரு பேர் வருது. ஏன்? கர்த்தர் தந்த பலன். எதனால? அவனிடத்தில் கண்ட பிரயாசங்கள். இன்றைக்கு நாம் எவ்வளோ பிரயாசப்படுறோம் ஆண்டவர் காரியத்தில். ஆண்டவர் காரியத்தை எப்படி பிரயாசம், எதெல்லாம் விட்டு இருக்கிறோமா? இந்த எலிசாப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வந்தோம். இன்றைக்கி ஆண்டவருக்குன்னு எதை விட்டு இருக்கிறோம்? எல்லாமே பிடிச்சின்னு தான் இருக்கிறோம். இதெல்லாம் நாம் விடக்கூடாது. ஆண்டவர் சில காரியத்தை விடுன்னு சொல்கிறார், விட மாட்டேன்றோம். விட்டு விலைக்கு வான்னு சொல்ல வர மாட்டேன்றோம். அப்படியே தான் அதுலேயே இருக்கிறோம். தேவையில்லைன்னு சொல்கிறாரு, அப்போட பிடிச்சின்னு தான் இருக்கிறோம். அப்போதும் அதில் தான் இருக்கிறோம். ஆண்டரே தேவையில்லை வானான்னு சொல்லிட்டாரு, ஆனால் நம்ம அதில் தான் இருக்கிறோம்.
அந்த காரியத்தில் அதை தான் தேடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம அந்த ஜனத்தோடு தான் இருக்கிறோம். பாருங்கள், அந்த அந்த எலிசாவை பாருங்களேன். அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு அவன் எலியாவின் பின்னாடி வருகிறான். அவன் பிரயாசங்களுக்கு கர்த்தர் பலன் அந்த பலன் அவனுக்கு பேராக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் அப்படியா ஆண்டவர் வாழ்க்கை இங்கே ஆசீர்வதிக்கிறத இந்த வேத சம்பவத்தில் நம்ம இந்த பேர் எப்படி இருக்கும்னா, நிழலான வாழ்க்கைக்கு அது பேராக இருக்கும், நிஜமான வாழ்க்கைக்கும் பேராக. நிழல் போல இந்த இருக்கிற வாழ்க்கை, இது வாழ்ந்து கொண்டு இருக்கிறது வாழ்க்கை, நிழலான ஒரு வாழ்க்கை, நிஜமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நிழலான வாழ்க்கையே தேடின்னு இருக்கிறோம். நிஜமான வாழ்க்கையே செய்ய முடியல, தேட முடியல, அதுக்குன்னு பிரயாசம் எனக்கு. நிழலான வாழ்க்கையே போதும் எனக்கு, அப்படி தான் நம்ம இருக்கிறோம். நிழலான வாழ்க்கைக்கு நமக்கு தேவனுக்கு பலன் என்னுடைய இந்த நிழலான வாழ்க்கைக்கு ஒரு பேரை உண்டு பண்ணும், நிஜமான வாழ்க்கைக்கும் ஒரு பேரை உண்டு பண்ணுகிறதா தேவனுடைய பலன் இருக்கு. இங்கே எலிசாவினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது, அவன் வாழ்க்கையில் பார்க்கிறோம், அவன் தண்ணீர் வார்த்தும் போது அது ஒரு நிழலான வாழ்க்கை அவனுக்கு. நிஜமான வாழ்க்கை எலியாவுக்கு பின்பாக அவனுடைய வாழ்க்கை, எலியாவுக்கு முன் இருந்த வாழ்க்கை, எலியாவுக்கு பின் இருந்த ஒரு வாழ்க்கையை பார்க்க. எலியாவுக்கு முன் இருந்த வாழ்க்கை அவனுக்கு ஒரு நிழலான வாழ்க்கை, ஆனால் எலியாவுக்கு பின் வந்த வாழ்க்கை ஒரு நிஜமான ஒரு வாழ்க்கையை பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இந்த நிழலான அந்த வாழ்க்கைக்கு கர்த்தர் நம்ம நிலையான அந்த வாழ்க்கையான ஆண்டவர் நம் பேர் விளங்கும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அது மாத்திரம் அல்ல, நிஜமான வாழ்க்கைக்குள்ளும் நம்ம பேர் விளங்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அவருடைய பலன் அது போல இருக்கும். அதனால் நம்முடைய பிரயாசங்கள் காணப்படும். ஏனென்றால் பிரயாசங்களை மறப்பதற்கு அவர் அநீதியுள்ளவர் அல்லவே அல்ல, அவர் நீதி உள்ளவர். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஜீவனுக்கு ஏதுவான பிரயாசம் இருக்கணும், அழிவுக்கு ஏதுவான ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத பிரயாசம் நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமானால் ஒன்றுலையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஜீவனுக்கு ஏதுவான பிரயாசம் இருக்குமானால் கர்த்தர் அதுக்கு ஏற்ற பலனை தருவார். ஹல்லேலூயா. அந்த பலன் நமக்கு பெரிதாக இருக்கும், பெருக்கமாக இருக்கும், பெருமையாக இருக்கும், பலனாக இருக்கும், பெயராய் அது இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும். நாம் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் தேவன் நீங்கள் தாமே ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுக்கு பிரயாசங்களை மறப்பதற்கு நீ அநீதியர் அல்ல, உன் பிரயாசங்களுக்கு என்னாலே பலன் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, உன் பிரயாசம் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி எங்களோடு பேசின தேவன் ஆண்டவரே. ஆண்டவர், அந்த பலன் உனக்கு எப்படியாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாளிலும் கதை எங்களோடு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம். நாள் முதல் கொண்டு ஆண்டவர் எங்கள் பிரயாசங்கள் அதிகமாய் காணும். எங்கள் பிரயாசங்கள் ஜீவனுக்கு ஏதுவாக இருக்க, ஒரு வேளை இதுவரைக்கும் எங்கள் பிரயாசங்கள் அழிவுக்கு ஏதுவாக ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பிரயாசங்களாக இருக்குமா கர்த்தர், அதெல்லாம் தயவாய் மன்னித்த நாள் முதல் எங்கள் பிரயாசங்கள் ஜீவனுக்கு ஏதுவாய், பிரயோஜனத்துக்கு ஏதுவாய், ஆவிக்குறிக்கு ஏதுவாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் நீ செய்து நீங்கள் ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து அந்த பிரயாசங்கள் எங்கள் வாழ்க்கையில் அதிகமாக அது நிமித்தம் வருகிற நன்மைகளை அதுக்கு கொண்டாட பலனங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துங்க. ஆசீர்வதியும் துதிகான மகிமையெல்லாம் மிக செய்து பார்க்கிற கேட்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அவங்க பிரயாசங்கள் அதிகமாக இருந்து அந்த பிரயாசத்துக்கு பலனை கர்த்தர்களை தந்தாண்டவரே நீ தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என செபிக்கிறோம். கூட இந்த பெரிய காரியங்களை செய், இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென்.